சிஸ்டர் நீங்க சும்மா இருக்காதீங்க. மாறி சாவறதுக்கு ஆஃபர் தானா வந்திருக்குது. இதுல மாறி கண்டிப்பா செத்துருவா. யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? யாருமே மாரிய தடுக்க வேண்டாம். அவ கொல்லிமலைக்கு போயிட்டு வரட்டும். கரெக்ட். சிஸ்டர் ஏற்காட்டுல பிளான் பண்ண மாதிரி கொல்லிமலைக்கும் ஏதோ பிளான் பண்ண போறாங்க. அதான் எல்லாரும் மாறிக்கு ரெட் சிக்னல் காட்டும் போது சிஸ்டர் மட்டும் கிரீன் சிக்னல் காட்டுறாங்க. என்னமா சொல்றீங்க? அந்த மூலிகையை எடுத்துட்டு வரதுல இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சித்தர்சாமி சொன்னதை கேட்டீங்கல்ல? இல்லப்பா சூர்யா, மாரி சொல்றதுதான் கரெக்ட். மாரிக்கு அவ கும்பிடுற சமயபுரத்து அம்மாவோட தேவி அக்காவும் துணையா இருப்பாங்க. கரெக்ட் சிஸ்டர். எவ்வளவோ விஷயங்கள்ல மாறி அவங்களோட துணையில தான் ஜெயிச்சிருக்கான். இந்த தடவையும் மாறி கண்டிப்பா ஜெயிப்பா சிஸ்டர். மாப்பிளைக்கு கண்ணு வந்துரும். சித்தர் சாமி சொன்ன மாதிரி மனசுல பக்தியோட தான் அந்த மூலிகையை நெருங்க முடியும். மாரியோட பக்திய பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அதனால மாறி போனா நிச்சயமா வெற்றியோட தான் திரும்பி வருவா. எனக்கு மாறி மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆமா. ஆனா மாறி டாக்டர் 5 நாள் தாமா டைம் கொடுத்திருக்காரு. பௌர்ணமிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இத மனசுல வச்சுக்கிட்டு மூலிகைய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். அதே சமயம் நாளாக நாளாக என் புள்ளைக்கு பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். 3 நாளைக்குள்ள நீ வரலனா என் புள்ளையோட உசுறு ஊசலாட ஆரம்பிச்சிருமா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா. சிஸ்டர் இவங்க யோசிக்கிறத பார்த்தா உங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட். தேவி அம்மா, நான் கொல்லிமலைக்கு கிளம்புறேன். உங்க துணையோட அற்புத மூலிகையை கொண்டு வந்து ஹஸ்பண்ட் சார காப்பாத்தணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். கொல்லிமலையில இருக்கிற வாசி நாகத்துக்கிட்ட மாறி மாற்றாளா இல்ல நம்ம சிஸ்டர் மாட்டுதான்னு பாப்போம். இதுலயாவது சிஸ்டர் ஜெயிக்கணும். என்ன சிஸ்டர், மாரிய கொல்லிமலைக்கு போக வேண்டான்னு தடுத்து நிறுத்தி மாப்பிள்ள சூர்யாவுக்கு எண்டுகாடு போடுவீங்கன்னு நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன் சிஸ்டர். ஏன்னா மாப்பிளைக்கு யாரோ தன்னை தடுக்கி விட்டுட்டாங்கன்னு ஒரு டவுட் வந்துருச்சுல. அதனால இனிமே அவனை விட்டு வைக்க மாட்டீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க சூப்பரா காய நகர்த்தி ஆட்டத்தை கலைச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க போல இருக்குதே சிஸ்டர். யூ ஆர் கிரேட் சிஸ்டர், கிரேட். ஏன் சிஸ்டர், எல்லாரும் மாரிய கொல்லிமலைக்கு போக வேண்டாம்னு சொல்லும் போது நீங்க மட்டும் மாரிய கொல்லிமலைக்கு போன்னு சொன்னீங்களே. அப்ப ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா இல்ல இனிமே தான் பண்ண போறீங்களா? சிஸ்டர் எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கங்க சிஸ்டர். ஒருவேளை உங்க கணக்கு மிஸ் ஆகி மாறி கொல்லிமலையில இருந்து மூலிகைகளோட வந்துட்டான்னு வைங்க, அப்புறம் நமக்கு தான் நஷ்டம். என்ன பேசி முடிச்சிட்டியா? உன் அறிவுக்கு நீயே இப்படி எல்லாம் யோசிக்கும் போது நான் எப்படியெல்லாம் யோசிப்பேன். நான் எவ்வளவு பெஸ்ட் ஐடியாக்கள் கொடுத்தாலும் இது அறிவாளின்னு என்ன ஒத்துக்கவே ஒத்துக்காது. என்ன மட்டம் தட்டுறதுலயே கவனமா இருக்கும். அகம்பா முடிச்சு பாண்டி, ஓ மைண்ட் வாய்ஸ் கிளியரா கேக்குது. ஐயோ சிஸ்டர், நான் எதுவுமே தப்பா நினைக்கல சிஸ்டர். நான் ஒன்னும் எதையும் கணக்கு பண்ணாம மாரிய மூலிகை எடுக்கிறதுக்கு கொல்லிமலைக்கு போக சொல்லல. மாரி கொல்லிமலைக்கு போனா
அது நமக்கு கிடைச்ச கோல்டன் சான்ஸ். எப்படி சொல்றீங்க சிஸ்டர்? மாறி அற்புத மூலிகையை தேடி கொல்லிமலையில அலைஞ்சிட்டு இருப்பா. இங்க ஒவ்வொரு நாளும் கழிய கழிய சூர்யாவோட ஆயுள் குறைஞ்சு ஆபத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை தனியா இருக்கும். சிஸ்டர் பக்காவெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. மாரி, சூர்யா, குழந்தை 3 பேருமே தனித்தனியா இருப்பாங்க. அர்ஜுனனை திசை திருப்பி அபிமன்யுவை சக்கர வியூகத்துல சிக்க வச்ச மாதிரி அருமையான சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்திக்காம விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த மாரியையும் குழந்தை தேவியையும் நாம ஜெயிக்கவே முடியாது. கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். ஆமா, என்ன பிளான்? அதை எப்படி பண்ண போறோம்? மலைக்கு போன மாரிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம மேல எந்த பழியும் வராது. மூலிகை எடுக்க போய் உயிரை விட்ட எத்தனையோ பேரோட லிஸ்ட்ல மாரியும் பக்காவா இடம் பிடிச்சிருவா. ஓஹோ! அவ்வளவு பெரிய மலையில 3 நாளைக்குள்ள, அதுவும் பௌர்ணமிக்குள்ள மாறி அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமாமா, வாய்ப்பே இல்ல. ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அந்த வாசுகி நாகம் பாத்துக்கும். ஒருதல நாகத்துக்கே அல்ல இல்ல. ஐயோ, வாசுகி நாகம் நினைச்சு பார்க்கவே பக்குன்னு இருக்குது சிஸ்டர். மாறி இல்லாத இந்த நேரத்தை சாதகமா நாம பயன்படுத்திக்கிட்டு அரவிந்த் மூலமா மில்லுல ப்ரொடக்ஷனை குறைச்சு ஃபாரின் கம்பெனி கிட்ட மாறிய தோக்கடிக்கணும். வீட்ல தனியா இருக்கிற சூர்யா குழந்தைய பிரிச்சு குழந்தையோட கதைய முடிக்கணும். மூலிகை வர லேட்டானா ஆட்டோமேட்டிக்கா சூர்யா கதை தானா முடிஞ்சிரும். நாம எதுவுமே செய்யாத மாதிரி எல்லாமே தானாவே நமக்கு அமையிற மாதிரி நாம செய்யணும். ஒரே கல்லுல 3 மாங்காய். அதுக்காக தான் அந்த மாரிய நான் கொல்லிமலைக்கு போக சொன்னேன். அபாரம் சிஸ்டர், அபாரம். சிஸ்டர், சூழ்ச்சி பண்றதுல அந்த கூனி சகுனி இவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும் சிஸ்டர். ஆனா எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் சிஸ்டர். மாரிய கொல்றது, அந்த குட்டிச்சாத்தான கொல்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல சிஸ்டர். வெரி டேஞ்சர். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாம ஏற்கனவே ரொம்ப அடிபட்டிருக்கிறோம். ஏற்காட்டுல ஆன மாதிரி ஆகாம இருக்கணும் சிஸ்டர். அங்க நீங்க தலை தெரிச்சு முடியாதது உங்களுக்கு தான் தெரியும். பாத்துக்கங்க. வாய மூடு. இந்த தடவை நான் ரொம்ப உஷாரா இருப்பேன். கொல்லிமலையில வச்சு அந்த மாரியோட கதைய முடிக்க ஒருத்தனை தேடி பிடிக்கணும். புடிச்சிட்டாலும் என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? மாரி, அவசியம் நீ கொல்லிமலைக்கு போயாகணுமா? இப்படி கேட்டா எப்படி ஹஸ்பண்ட் சார்? நான் என்ன பதில் சொல்றது? உங்களுக்கு பார்வை திரும்ப கிடைக்க வேண்டாமா? பார்வை இல்லைங்கிற குறையே தெரியாம நீதான் என்ன நல்லா பாத்துக்கிறிய மாரி. இன்னும் சொல்ல போனா என் கண்ணுக்கு கண்ணா நீ இருக்கும்போது நீ எதுக்காக கொல்லிமலைக்கு போய் உயிரை பணைய வைக்கணும்? 1 மாசத்துல உங்களுக்கு பார்வை திரும்ப வந்துரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அற்புத மூலிகை கிடைச்சா உங்களுக்கு பார்வையும் திரும்ப கிடைக்கும், உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தும் விலகி போயிடுங்கும் போது அதை செய்யாம எப்படி இருக்க முடியும்? நீ சொல்றது எனக்கு புரியுது மாரி. ஆனா அந்த மூலிகை சாதாரணமா கிடைக்காது. இது வரைக்கும் எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சு உயிரையே விட்டுருக்காங்கன்னு சித்தர் சொன்னார்ல. அதே சித்தர் தான் என்னால முடியும்னு சொல்லிருக்காரு. அவரோட வாக்கு கண்டிப்பா பலிக்கும். நான் கொல்லிமலைக்கு போய் அற்புத மூலிகையை கொண்டு வந்து உங்களுக்கு பார்வை திரும்ப கிடைக்க வைப்பேன். என் வாழ்க்கை முழுக்க நீ என் பக்கத்திலே இருந்தா போதும் மாரி. பார்வை இல்லனா கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி என் வாழ்க்கையில நீ இல்லாம போனா என்னால வாழவே முடியாது மாரி. என் கண் பார்வை, உயிர் எல்லாமே நீதான். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.
அதனாலதான் மாறி நான் உன்னை கொல்லிமலைக்கு போக வேண்டான்னு சொல்றேன். இந்த நிலைமையில உங்களை பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களை மறுபடியும் பழைய ஹஸ்பண்ட் சாரா நான் பார்க்கணும். அதுக்காக நான் சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கேன். நான் கும்பிடுற சமயபுர மாரி அம்மாவும் தேவி அம்மாவும் எனக்கு துணையா இருப்பாங்க. அவங்க உதவியோட நான் மூலிகைய கொண்டு வருவேன். உங்களுக்கு திரும்பவும் பார்வை கிடைக்கும். என்னையும் நமக்கு திரும்ப கிடைக்க போற நம்ம குழந்தையையும் நீங்க பாப்பீங்க. நம்ம சந்தோஷமா இருப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க மட்டும் படிக்கட்டுல தடிக்க விழாம இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இதுவும் ஒரு வகையில ஏதோ நல்லதுக்கு தானே நாம எடுத்துக்கணும். மாறி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் ஹஸ்பண்ட் சார்? நானா படியில தடிக்கு விழல மாறி. என் காலை யாரோ தட்டி விட்டாங்க. அதனாலதான் நான் தடிக்கு கீழே விழுந்தேன். என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? உங்க காலை தடிக்க விட்டாங்களா? ஆமா மாறி. நிலா சோறு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு கீழே இறங்கி வந்தேன்ல, அப்ப படியில யாரோ என் காலை தடுக்கி விட்டாங்க. அதனாலதான் நான் கீழே விழுந்தேன். நான் தானே விழவே இல்லை. மாறி, நான் யூத் நின்னுக்கிட்டு சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. Thank you. அம்மா. ஆனா என் காலை யாரு தடுக்கி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. அதனாலதான் வெளியில யார்கிட்டயும், ஏன் உன்கிட்ட கூட நான் சொல்லல. இப்ப கூட நீங்க தடுக்கி விழாம இருந்திருந்தான்னு நீ சொன்னதுனாலதான் இதை சொன்னேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை வந்துடுறேன். ஆஹா, யோசிக்க ஆரம்பிச்சிருச்சா? என்ன சிஸ்டர், கடுமையான யோசனையில இருக்கீங்க? சிஸ்டர், கவலையை விடுங்க. போன தடவை நம்ம மொட்டை ஆளை வந்தான இறக்கணும்ல, இந்த தடவை அதை விட பக்காவான ஆளா இறக்குங்க சிஸ்டர், சரியாயிரும். நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தாரா, தாராவா? எவ அவ? மாறி சிஸ்டர், மாறி வரா. நம்ம நகர்ந்துற வேண்டியதா? ஏய் ஏய் ஏய், விடு. என்னது மாறி இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறா? ஒருவேளை மோகினி இவ உடம்புல வந்து இறங்கிருச்சா? ஐயோ, தெரியலையே. விடு, என்ன விடுன்னு சொல்றல. சிஸ்டர் கதை விடு என்ன. புடிச்சிரும் போல இருக்குது. மாறி கொல்லிமலைக்கு போறதுக்கு முன்னாடி சிஸ்டருக்கு கொல்லி வச்சுட்டு தான் போவா போல இருக்குது. விடமாட்டாயா, விடமாட்டா. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹஸ்பண்ட் சாரோட காலை படியில தடிக்க விட்டு கீழே விழ வச்சிருப்ப. ஐயோ, பேட்டரி ஃபுல்லா மாறிக்கு தெரிஞ்சு போச்சு போல. அப்ப மாப்பிளைக்கும் தெரிஞ்சிருக்குமோ? ஏய், என்னடி உளற? நான் தான் காலை தட்டி விட்டேன்னு உனக்கு யார் சொன்னா? நீதான் ஹஸ்பண்ட் சார் காலை தடிக்க விட்டேன்னு. ஹஸ்பண்ட் சாருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அது நீதான் பண்ணிருக்க. அந்த நேரத்துல மேல இருந்து கீழே இறங்கி வந்தது நீதான். மாறி நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாளே. ஹஸ்பண்ட் சாருக்கு உன்னை பத்தின உண்மை தெரியாம அவரு இன்னமும் உன்னை அம்மாவா நினைச்சிட்டு இருக்காரு. மாறி விட்டுரு, மாறி 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 விட்டுரு. ஆனா நீ அம்மாவும் இல்ல சித்தியும் இல்ல, அவரு காலை சுத்தின பாம்பு. நல்ல வேளை இறக்கிட்டா. ஹஸ்பண்ட் சாரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான்.
உன்னெல்லாம் உயிரோட விட்டு வைக்கிறதே பாவம். ஆமா, நான் தான் உன் புருஷனோட காலை தட்டி விட்டு கீழே விழ வச்சேன். ஐயையோ. உன்னால என்ன பண்ண முடியும்? பாருங்க சிஸ்டர். என்ன, நீ போய் உன் புருஷன் கிட்ட சொல்ல போறியா? போ, தாராளமா போய் சொல்லு. உன்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் அவரு நம்ப மாட்டாருங்கிற தைரியத்துல தானே இப்படி பாவத்துக்கு மேல பாவத்தை செஞ்சுட்டே இருக்க. ஆமா, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இந்த மாதிரி கோவப்பட்டு வருவ, அப்புறம் பாவமா கிளம்பி போயிடுவ. இத தவிர ஒரு ஆணிய கூட உன்னால புடுங்க முடியாது. என்ன சிஸ்டர் இவ்வளவு போல்டா பேசுது? நீ அடிக்கடி சொல்லுவியே, நீ கும்பிடுற சமயப்புற மாரியம்மா, தேவியம்மா உனக்கு துணையா இருப்பாங்கன்னு. பைத்தியக்காரி. அந்த சாமி உனக்கு துணையா இல்லடி, எனக்கு தான் துணையா இருக்கு. ஆஹா, சிஸ்டரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கேமே மாறி போச்சு. சிஸ்டர் இப்ப அடிச்சில்ல ஆடிட்டு இருக்குது, சிக்ஸரால்ல பறக்குது. என்ன பாக்குற? நீ கொல்லிமலைக்கு போய் அங்க அந்த வாசுகி நாகத்துக்கிட்ட கடி வாங்கி சாக போற. இங்க உன் புருஷன் நீ அற்புத மூலிகையோட வருவ அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து அல்பாயுஸ்ல ஹாஸ்பிட்டல்லையே மண்டைய போட போறான். இதெல்லாம் நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலமா. அந்த கடவுளா பார்த்து எனக்கு சாதகமா எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிருக்கு. இப்ப சொல்லு, சாமி யார் பக்கம் இருக்கு? ஐயோ, வாய் கொழுப்புல எல்லா உண்மைகளும் வெளியே வருது. கடவுள் ஒரு கெட்ட விஷயத்தை கொடுக்கறாருன்னா அது மூலமா 4 நல்ல விஷயத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். கண்டிப்பா ஹஸ்பண்ட் சருக்கு பார்வைய திரும்ப வர வைக்கிறதுக்காக தான் நான் கும்பிடுற சமயபுர மாரியம்மா என்ன கொல்லிமலைக்கு அந்த மூலிகையை எடுக்க வர வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மலைக்கு போயிட்டு நான் அந்த அற்புத மூலிகையோட திரும்ப வருவேன். ஹஸ்பண்ட் சருக்கு பார்வைய திரும்ப வர வைப்பேன். அது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். உன்னால அந்த மூலிகைய கொண்டு வரவே முடியாது. கொல்லிமலையிலிருந்து நீ உயிரோட திரும்ப இங்க வரவே மாட்ட. ஐயோ, சிஸ்டர் போட்ட பிளான் எல்லாம் அது வாயாலேயே சொல்லுது. சுத்தம் மாட்டிக்க போகுது. நீ போட்ட சவால்ல இது வரைக்கும் நீ ஜெயிச்சதே இல்ல, இனிமேலும் ஜெயிக்க போறதும் இல்ல. வாய் சவடால எல்லாம் விடாத. எல்லா நேரமும் காத்து உன் பக்கமே வீசிக்கிட்டு இருக்காது. இந்த தடவை உன்னால ஜெயிக்கவே முடியாது. கொல்லிமலையில இருந்து திரும்பி வந்து உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் கொல்லிமலையிலேயே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். யாருக்கு யார் முடிவு கட்ட போறாங்கன்னு பொறுத்திருந்து பாரு. பார்க்கலாம். சபா, சரியான போட்டி. என்ன சிஸ்டர் மாறி இவ்வளவு நம்பிக்கையா பேசி சவால்கள்லாம் விட்டுட்டு போறா? அப்போ மூலிகையோட வந்துருவாளோ? வரமாட்டா வரமாட்டா. ஏன்னா மூலிகைய பறிக்கிறதுக்குள்ளார அவ சோழியை நீங்க முடிச்சிருவீங்க சிஸ்டர். பெரிய ஆளு நீங்க. அந்த மூலிகை என்ன கடையில விக்கிற பொருளா? இவ போனது அப்படியே கையோட கொண்டு வரதுக்கு. அந்த வாசுகி நாகம் பல வருஷமா காவல் காத்துட்டு இருக்கிற மூலிகை. இன்னும் யார் கண்ணிலையுமே படாம இருக்கிற அந்த மூலிகை இவளுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருமா? அப்படியே இவளுக்கு அது கிடைச்சாலும் இவள் அதை கொண்டு வர நான் விட்டுருவேனா? என்ன மீறி அவ கொண்டு வந்துருவாளா? அதையும் நான் பாக்குறேன். ஆமா, மூலிகையை கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். எங்க கூட்டிட்டு வருது? ஒரே கார்களா நிக்குது. என்ன சிஸ்டர், ஏகப்பட்ட கார்களா நிக்குது. கார் கம்பெனிக்கு வந்திருக்கிறோமா? ஏதாவது புது கார் புக் பேசாம வா. என்ன சிஸ்டர், காட்டுக்கு நடுவுல கூட்டு போற மாதிரியே இருக்குதே. ஆஹா, எங்க கூட்டு போறாங்கன்னு தெரியலையே. லொகேஷனே டெரரா இருக்குதே.
அங்க பாருங்க. என்ன சிஸ்டர் இது? தூக்கு கயிறு மாதிரி தொங்குது. எல்லாமே பயங்கரமா இருக்குது சிஸ்டர். ஆமா, நாம எங்க வந்திருக்கிறோம் சிஸ்டர்? முறைக்க ஆரம்பிச்சு. இல்ல சிஸ்டர், நாம வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க போறோம்னு கேட்டேன். வந்து பாருன்னு சொன்னீங்க. கார்ல வரும்போதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு ரூட்ட சொன்னீங்களே தவிர எங்க போறோம், யார பாக்குறோம்னு எதுவுமே சொல்லலையே சிஸ்டர். இப்ப நாம வந்திருக்கிற இடம் சாதாரண இடம் இல்ல. நாம பார்க்க போறவரும் சாதாரண ஆள் இல்ல. சிஸ்டர், நீங்க குடுக்கிற பில்டப்ப பார்த்தா நாம பார்க்க வந்திருக்கிறவன் பெரிய பில்மாசி டானா இருப்பா போல இருக்குது. ஆமா சிஸ்டர், நாம இப்ப எதுக்காக சிஸ்டர் இவனை பார்க்க வந்திருக்கிறோம்? சூர்யாவை காப்பாத்த மாரி அற்புத மூலிகையை கொண்டு வரதுக்கு கொல்லிமலைக்கு போக போறா. கொல்லிமலைக்கு போற மாரி உயிரோடு திரும்பி வரவே கூடாது.